ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் புர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். தக்காளி வதங்கும் போதே மசாலாவையும் சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி குழையிற அளவுக்கு இதை நல்லா வேக வச்சிடலாம். இந்த மாதிரி க்யூப்ஸாக இருக்கக்கூடிய பன்னீரை நல்லா உதுத்து விட்டுறேன். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சேர்த்த உப்பே எனக்கு கரெக்டாக இருக்குது. கல்லுப்பு சேர்த்தனால உப்பு ஆட் பண்ணுறதுனா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. உதிர்த்து வச்சுருக்க இந்த பன்னீரை இதில் ஆட் பண்ணிடலாம். மசாலாவோட இந்த பன்னீர் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா இதை கிளறி விட்டுறேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். நல்லா இதை பரட்டி விட்டிங்கன்னா ஓரளவுக்கு ட்ரை ஆகும். ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம். ரொம்ப இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பன்னீரோட பெனிஃபிட் எதுவுமே நமக்கு கிடைக்காது. கொஞ்சம் மீடியமாகவே இதை ட்ரை பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பன்னீர் புர்ஜி ரெடி. ஃபுல்லாக சைவம் எடுத்துக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக பன்னீர் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இருக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.